உங்களுக்கு முன்பதாய் இருக்கிற என்னுடைய பெயர் ஜூடா பென்ஹின். நான் ஒசூர் பகுதியிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பதாய் என்னுடைய பெயர் முருகன். என் தகப்பன் என்னுடைய பாட்டி வயிற்றில் பிறக்கிற கருவுற்ற நேரத்தில் என்னுடைய வீடு முழுவதும் புத்துகள் பாம்புகள் சூழ்ந்து கொண்டு அதை வணங்கினவர்கள் நாங்கள். என் தகப்பன் பிறந்தவுடனே தொட்டில சுற்றிலும் பாம்புகள் படுத்துக் கொண்டிருக்கும். என் தகப்பனுக்கு நாகராஜ் என்று பெயர் வைத்தார். எங்கள் தாயார் ஆஞ்சிமா ஆஞ்சநேயர் பக்தர். எங்கள் பெரிய சகோதரி பேர் லக்ஷ்மி. எங்க சின்ன சகோதரி பேர் சரஸ்வதி. எங்க அண்ணன் பேர் ஐயப்பன். என்னுடைய பெயர் முருகன். இப்படிதான் என் குடும்பம் எங்களை பக்தியில வளர்த்தினது. ஒவ்வொரு வருடம் நெருப்பில் நடக்க வேண்டும், ஒவ்வொரு வருடம் அழகு குத்த வேண்டும், ஒவ்வொரு வருடம் செருப்பில்லாமல் மலைகளுக்கு ஏற வேண்டும், ஒவ்வொரு வருடம் ஒசூரிலிருந்து பழனி வரைக்கும் காவடி எடுத்துக்கொண்டு போக வேண்டும், ஒவ்வொரு வருடமும் எங்கள் சொந்த கோயில் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். இப்படிதான் எங்கள் தகப்பன் தாயார் எங்களை பக்தியில் வளர்க்க தொடங்கினார். காலம் கொஞ்சம் கொஞ்சமாய் கடந்து போக தொடங்கும் பொழுது நான் இருக்கிறது ஒசூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அநேக நண்பர்களுடைய பழக்கம் ஏற்பட்டபடியால் கொஞ்சம் கொஞ்சமாய் பாவத்துக்குள் பிரவேசிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாய் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாய் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சேன். அது ரொம்ப ஆழமாய் போக தொடங்கினது. ஒரு நாள் சுடுகாட்டில் நின்று தண்ணி அடித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் எனக்குள் ஒரு பிசாசு தாக்கப்பட்டது. ஒரு பிசாசு எனக்குள் வந்தவுடனே அந்த பிசாசு இரவும் பகலும் என்னோடு கூட முகமுகமாய் பேச தொடங்குவான். நான் என் படுக்கை அறைக்கு போனால் ஒரு பாம்பு என்னை சுற்றி படுத்துக் கொண்டிருக்கும். திடீரென்று படம் எடுத்து என் கூட பேசும். கண்ணை திறந்து பார்த்தால் தத்ரூபமாய் தரிசனமாய் தத்ரூபமாய் அந்த சர்ப்பத்தை கண்ணால காண்டு அந்த சத்தம், அந்த சர்ப்பத்துடைய சத்தம் என் காதுகளை விழத் தொடங்கும். அந்த பிசாசு என் கூட பேசுவான். அவன் சொல்லுவான், உன் ஞானத்தை எடுப்பான் பாரு. 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினா இந்த பிசாசின் சத்தங்கள் கேட்க கேட்க 10th 500க்கு 100 மார்க் கூட எடுக்க முடியவில்லை. பிசாசு சொல்லுவா, உன்னை பைத்தியக்காரனாக்குவான் பாரு. நடந்தது என்ன? ஸ்கூலுக்கு போவதற்கு பேக் மாட்டி ட்ரெஸ் எல்லாம் மாட்டி நேராய் ஸ்கூலுக்கு நடந்து போனா திடீரென்று சூரியனை பார்த்து அரை மணி நேரம் சூரியன் கிட்ட பேசுவேன், மரத்துக்கிட்ட பேசுவேன், செடிகளை பார்த்து பேசுவேன், செவறுகளை பார்த்து பேசுவேன். எதை பார்த்தாலும் நான் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருப்பேன். யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தெரியும். பிசாசுகள் பிசாசோட முகமுகமாய் பேசிக் கொண்டிருப்பேன். நான் என் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது என் வாதியார் என்னுடைய கைகளை ஜன்னல்ல கட்டி வைப்பார்கள். காரணம், திடீரென்று ஓடுவேன், திடீரென்று யாரையாவது தாக்குவேன், வாத்தியாரை அடிப்பேன், கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுவேன். ஆகையால் என்னை கயிறால ஜன்னலை கட்டி வைப்பார்கள். என்னுடைய பெயர் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் பைத்தியம் பிடித்தவர்கள் என்று சொல்லுவார்கள், மென்டல் என்று சொல்லுவார்கள், பைத்தியம் பிடித்து விட்டது என்று பயப்படுவார்கள். ஆகையால் நான் அதே பள்ளத்தாக்கில் நடந்து தன்னை போல பேசுவேன். யாரையாவது பார்த்து அடிக்க தோணும், வாகனத்தில் போன எட்டி உதைக்க தோணும், ரத்தங்கள் பார்க்க வேண்டும் என்று ஒரு கொடூர இருதயம் மாற தொடங்கிற்று. இருதயத்தில் எல்லளவு இரக்கமில்லை, கடினமாய் மாற தொடங்கின. கெட்ட வார்த்தைகள் நிரம்பி விட்டது, அசுத்தங்கள் பரவ தொடங்கினது. பிசாசேன் கூட பேச 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 நான் ஒரு தீர்மானம் எடுக்க தொடங்கிவிட்டேன். இனி கொஞ்ச கால் தான் உயிரோடு இருக்கிறோம் போல, எதற்கு இந்த கொஞ்ச காலத்தில் நம்ம வாழணும்? இந்த உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கலாம் என்று சொல்லி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சேன்னா அதற்கு அடிமையாய் மாறினேன். சிகரெட்டு கடிமையாய் மாறினேன். கஞ்சா பிடிக்க ஆரம்பிச்சேன், கஞ்சாவுக்கு அடிமையாய் மாறினேன். போதை ஊசிகளை போட ஆரம்பிச்சேன், போதை ஊசிகளுக்கு அடிமையாய் மாறினேன். இந்த சரீரம் முழுவதும் பச்சை குத்த ஆரம்பிச்சேன். அசுத்த வாழ்க்கை வாழ தொடங்கினேன். ஒவ்வொரு இடத்துல போய் சண்டை போட ஆரம்பிப்பேன். ராத்திரியா தெருவாய் உலாவ தொடங்குவேன். ஸ்ட்ரீட் லைட்டை பார்த்தா கல் எடுத்து அடிக்க தோணும், வாகனங்கள் திருட தோணும், அசுத்தமாய் வாழ தோணும். கஞ்சா அடிப்பதற்கு பணம் இல்லாதபடியால் வாகனங்களை திருடி கொண்டு விற்க தொடங்குவேன். போலீஸ் என்னை தேடி வருவார்கள். என் வீட்டில் நான் அதிகமாய் இருந்ததை விட போலீசுடைய கஸ்டடியில் இருந்ததுதான் அதிகமாய் துன்மார்க்கனமாய் வாழ்ந்த ஒரு காலகட்டம், துன்மார்க்க ஜீவியத்தோடு வாழ்ந்த ஒரு காலகட்டம். அல்லேலூயா. இது ஓபன் மீட்டிங்கா இருக்கிறதுனால் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது, சுருக்கமாய் சொல்லுகிறேன். இப்பேற்பட்ட
காலகட்டங்கள் வரும் பொழுது 2012 வருஷம் மே மாதம் 25 அன்றைக்கு இரவு நான் விழித்துக் கொண்டு என் ஸ்கூல் மொட்டை மாடியில் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு வருஷம் நான் வீட்டுக்கு போல பைத்தியக்காரனை போல எண்ணப்பட்டேன். ஒரு வருடம் முழுவதும் அலைந்து திரிந்து எங்க ஸ்கூல்ல தான் படுத்துக் கொண்டிருந்தேன். அந்த 2012 மே 25 நான் ஸ்கூல் மொட்டை மாடியில் நின்று கொண்டிருக்கும் பொழுது பிரதியட்சமாய் எனக்கு முன்பதாக ஒரு பெரிய சர்ப்பம் எனக்கு முன்பதாய் தோன்றி சொன்னது, இதுவே கடைசி நாள், இதுவே கடைசி நாள், உன் ஜீவன் எடுக்கிற நேரம் வந்துவிட்டது என்ற உடனே என் இருதயம் எல்லாம் துடிக்க தொடங்கிவிட்டது. என் இருதயத்தில் யாரோ ஊசி குத்துவது போல வேதனை, என் இருதயத்தை யாரோ கையால பிழிவது போல ஒரு வேதனை. என் இருதயம் துக்கம் தாங்க முடியவில்லை, என் இருதயத்தில் மூச்சு விட முடியவில்லை. எனக்கு தெரிந்து விட்டது, இன்னொரு 2-3 நிமிஷத்தில் நான் சாக போறேன். இப்ப நான் புலம்ப தொடங்குறேன். எத்தனை தெய்வத்தை ஆராதித்தோம், எத்தனை தெய்வத்தை வணங்கினோம், எத்தனை தெய்வத்திற்காக நெருப்புல நடந்தோம், எத்தனை தெய்வத்திற்காக செருப்பில்லாமல் மலைகள் மேலே ஏறினோம், எத்தனை தெய்வத்தை ஆராதித்தோம். ஒரு தெய்வம் என்னை காப்பாற்ற வராதோ, ஒரு தெய்வம் என்னை விடுவிக்க வராதோ, இந்த மரண பிடியிலிருந்து என்னை வாழ வைக்க இந்த உலகத்தில் தேவன் இல்லையோ என்கிற கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து தெரிந்து விட்டது. மூச்சு விட முடியாதபடி வேதனை வந்தபடியால் தற்கொலை செய்து விடலாம் என்று அந்த ஸ்கூல் 5 பில்டிங் மேலே ஏறி கால்களை வைத்து தற்கொலை செய்வதற்காக நான் குதிக்க போகிற நேரத்தில் என் கண்களுக்கு முன்பதாக ஒன்று தெரிகிறது. வானம் 2 திறக்கிறது. ஒரு பெரிய வெளிச்சம் என்னை தேடி வருகிறது. வெளிச்சத்தின் பெரிய சத்தம் தோன்றுகிறது. நானே மெய்யான தேவன், உனக்காய் சிலுவையில் சுமந்த இயேசு நானே. ஒரு வல்லமை நிறைந்த சத்தம், அதிர பண்ணுகிற சத்தம், எளியவனுடைய சத்தங்களை ஏற்றுக்கொள்ளுகிற சத்தம், நொறுங்குண்ட இருதயத்தை புறம்பே தள்ளாத தேவன். ஒருவேளை இந்த ராத்திரி இந்த சத்தங்கள் எங்கிருந்து கேட்டாலும் பரவாயில்லை. உங்கள் வியாதிக்கு விடுதலை இயேசு தருகிறார். மரண வேதனைந்து விடுதலை இயேசு தருகிறார். பாவத்திலிருந்து விடுதலை இயேசு தருகிறார். பிசாசின் பிரச்சனை, இந்த வியாதி, வறுமை, வேதனை, மரண பள்ளத்தாக்கு எங்க போனாலும் விடுதலை இல்லை என்று சொன்னார்களோ, இயேசு விடுதலை தருகிறார். ஒரு சத்தம், இந்த சத்தத்தை கேட்டு என் இருதயெல்லாம் நடுங்கி முகம் குப்புற விழுந்து என் தலையிலிருந்து கால் வரைக்கும் பயத்தில் நடுங்கிறது. அந்த சத்தம் வல்லமை நிறைந்தது. கண்ணை திறக்கணும்னு ஆசைப்படுறேன், கண்ணை திறக்க முடியல. கையை ஊன்றி எழுந்திருக்கணும் ஆசைப்படுறேன், எழ முடியல. என்னை பார்த்து நானே சொல்றேன், நீ செத்து போயிட்டு அப்படின்னு என்னை பார்த்து நானே சொல்றேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் நான் எழுந்திருந்தால் மறுபடியும் ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது. உனக்காய் என் சிலுவையில சுமந்து என் ஜீவனை கொடுத்து நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். எனக்கு நீ தேவை என் ஊழியத்தை செய்ய, எனக்கு நீ தேவை என் ஊழியத்தை செய்ய. இந்த வார்த்தை வந்தவுடனே நான் சொல்றேன், ஆண்டவரே எனக்காக நீ ஜீவன் தந்தது உண்மை என்றால் என் ஜீவன் இருக்கிற நாள் அல்ல, நான் உமக்காகவே வாழ்றேன் ஆண்டவரே என்று தேவனிடத்தில் அர்ப்பணிக்க தொடங்கினேன். அன்றைக்கு நான் விடுதலையாக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட புதிய சிருஷ்டியை கர்த்தர் மாற்றினார். பாவம் இல்லை, பிசாசு பிரச்சனை இல்லை, பூரணமான விடுதலை. சந்தோஷத்தில் என் வீட்டுக்கு போயிட்டு எங்க அம்மா கிட்ட சொல்ற, அம்மா இயேசுதாமா மெய்யான தேவன். முதல் அடி தொடப்படி. எனக்கு பைபிள் படிக்கணும்னு ஆசை. வீட்டில் போய் பைபிள் திறந்தா எங்க அம்மா பைபிளை தூக்கி நெருப்புல போட்டுருவார்கள். என் கண்ணு முன்னாடி பைபிளை கிழிச்சு விடுவார்கள். நான் எப்படி பைபிள் படிப்பேன்? ராத்திரி 12 மணி ஆச்சுன்னா எல்லாரும் தூங்கின உடனே பெட்ஷீட்டை மூடி பைபிள் திறந்து டார்ச் லைட் அடிச்சு பைபிள் படிப்பேன். எனக்கு சபைக்கு போகணும் என்ற ஆசை, கன்வென்ஷன் கூட்டத்தில் அமர வேண்டும் என்ற ஆசை, தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற ஆசை. பாத்ரூம் போய் முகத்தை கலவனா பாத்ரூமை லாக் பண்ணி விடுவார்கள். அதையும் எகிரி குதிச்சு ஆராதனைக்கு போனா ஆமேன் போட்டு முடித்து வெளியே வருதுக்குள்ள என் தகப்பன் தாயார் பெரம்பை வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆமேன் போட்டு வெளியே வந்தா பெரம்பை வைத்து தெரு தெருவாய் அடித்துக் கொண்டு போவார்கள். என் கைகள் காலெல்லாம் காயமா இருக்கும், அடிப்பார்கள், சூடு வைப்பார்கள். சபைக்கு போய் நான் வீட்டுக்கு வந்து விட்டா என் கையை கட்டி ஒரு ரூம்ல போய் ஒரு பாத்திரத்தில் வரமிளகா போட்டு நெருப்பு வைப்பார்கள். அதனுடைய புகை சுவாசிக்க கூடாதபடிக்கு மூச்சு திணறல் ஏற்படும். அம்மா சொல்லுவாங்க, அடுத்த முறை சபைக்கு போனா இதே நிலைமை, ஒவ்வொரு நாள் அடி, ஒவ்வொரு நாளும் உத. சபைக்கு
சபைக்கு போக கூடாதபடிக்கு பயங்கர கட்டுப்பாடு. ஆனால் தேவ கிருபையில சொல்லுகிறேன், இதுவரைக்கும் ஒரு ஆராதனையும் தவறினது இல்லை. அல்லேலூயா. எனக்கு 17 வயசு. அப்போ 17 வயசு. ஒரு வருஷம் எங்க வீட்டுல யாரையும் பேசல, இயேசுதான் வேணும்னா எங்க கூட பேசாத. 17 வயசு ஒரு வாலிபன். எங்க அம்மா சொன்னாங்க, வருஷம் வருஷம் நீ மாலை போடுவல்ல, இந்த வருஷம் நீ மாலை போடு. இப்ப நான் சொன்னேன், என்னை வாழ வைத்தது சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்காய் சிலுவையில சுமந்து என்னை மீட்டது பரலோகத்தின் தேவன். வாழ்ந்த அவருக்காக தான் வாழுவேன். எங்க மாமா சித்தப்பா எல்லாரையும் கொண்டு வந்தப்போ 17 வயசு, ஒரு ஷார்ட் சுட்டி செட்டு போட்டிருக்கிற. எல்லாரும் நான் இப்படி சொன்னபடியால் எங்க மாமா சித்தப்பா எல்லாம் என்ன மரண அடி அடித்து எங்க அம்மா சொன்னாங்க, நீ இப்படி என்று தெரிந்திருந்தா சின்ன வயசுல கொண்டிருப்பேன். ஒன்று செய், மாலை போட்டா வீட்டுல வீட்டு வெளியே போ. 17 வயசு வாலிபனாய் டீஷர்ட்டும் ஷார்ட்ஸும் கிழிக்கப்பட்ட நிலைமையில வீட்டுட்டு துரத்தப்படுகிற முதலாய் ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் படுத்துக்கொண்டு பரலோகத்தின் தேவனை பார்த்து சொல்ற, ஆண்டவரே அன்றைக்கு சொன்னதுதான் இன்றைக்கு சொல்ற, வாழ்ற வாழ்க்கை எல்லாம் உமக்காக நான் வாழுவாண்டவரே. இன்னைக்கு அப்பா அம்மா உலகம் என்னை மறந்து வெளியே போய் என்று தள்ளி இருக்கலாம். நான் சொல்றேன், வாழ்ற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை உமக்காக ஏதாவது சாதிப்பேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு நாளும் படுக்க இடமில்லை. நம்ம நினைக்கிறோம் பெண் பிள்ளைக்கு தான் பாதுகாப்பில்லை என்று. 17 வயது வாலிபனாய் பாதுகாப்பில்லாமல் ஓடி ஒளிந்தவன் நான். படுக்கிறதுக்கு இடமில்லாதபடிக்கு அலைந்தவன். பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், பிளாட்ஃபார்ம் என்று அலக்களிக்கப்பட்டவன். எனக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது. எனக்கு யார் தெரியுமா சாப்பாடு தருவார்கள்? யாராகிலும் பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு தருவார்களே. என் நிலைமை கண்ட பிச்சைக்காரர்கள் அவர்களிடத்தில் இருக்கிற சாப்பாடு பொட்டலத்தை எடுத்து எனக்கு தருவார்கள். பிச்சைக்காரர்கள் எனக்கு பிச்சைப்படுவார்கள். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. எனக்கு சபைக்கு போக வேண்டும் என்ற ஆசை. கிறிஸ்துமஸ் அன்றைக்கு சபைக்கு போய் கால வச்சா பிச்சைக்காரர்கள் சபைக்கு வரக்கூடாது என்று வெளியே துரத்தினார்கள். எனக்கு சாப்பாடு பிரியாணி தட்ட வாங்கினா பிச்சைக்காரனுக்கெல்லாம் பிரியாணி கிடையாது, தட்ட பிடுங்கி ஒரு மிக்சர் பாக்கெட் எனக்கு தந்தார்கள். 58 நாட்கள் எனக்கு சாப்பாடு, அந்த மிக்சர் பாக்கெட். அதிகமா சாப்பிடணும் என்ற ஆசை, அதிகமா சாப்பிட்ட காலியாகிவிடும் என்று கொஞ்சம் கொஞ்சமாய் சாப்பிட தொடங்குவேன். என்னுடைய அறை என்ன தெரியுமா? நான் தூங்குற இடம் என்ன தெரியுமா? மேம்பாலத்து கீழே 4 குச்சியை வைத்து சிமெண்ட் பைய கிழிச்சு அங்கதான் நான் படுத்திருப்பேன். வேலை என்ன தெரியுமா? காலையில எழுந்த உடனே ஒசூர்ல இருக்கிற பப்ளிக் டாய்லெட்டை கிளீன் பண்ணா எனக்கு 200 ரூபாய் தருவார்கள். வீட்டுக்கு வெளியே செப்டிக் டாய்லெட்டை கிளீன் பண்ணா எனக்கு 100 ரூபாய் தருவார்கள். இது மாதிரி வீட்டுக்கு வெளியே புல்லெல்லாம் கொத்தி விட்டா எனக்கு 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய் என்று தருவார்கள். இதுதான் என்னுடைய வேலை. ஒரு நாள் 2 நாள் கிடையாது. 6 வருஷம் ரோட்டில் தான் படுத்த, 6 வருஷம் தெருவில் தான் தூங்கின, 6 வருஷம் அந்த இடத்துல தான் மேம்பாலத்து கீழே தான் படுத்திருப்பேன். ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் அங்க தான் படுத்திருப்பேன். 6 வருஷம் பப்ளிக் டாய்லெட்டை தான் கிளீன் பண்ண, 6 வருஷம் செப்டிக் டாய்லெட்டை தான் கிளீன் பண்ண. என்ன தெரியுமா செய்வேன்? நேரா போய் பேக மாட்டிட்டு பப்ளிக் டாய்லெட்ல போய் முகத்தை கழுவி நேரா பேக் எடுத்து ஸ்கூலுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போவேன், காலேஜுக்கு போவேன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 6 வருஷமே. ஆனால் 6 வருஷம் என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஸ்கூல்ல முடிச்சு நேரா வந்த உடனே பேக வச்சுட்டு வனாந்திர இடத்துக்கு போய், யாரும் இல்லாத இடத்துக்கு போய் முழங்கால் படிட்டு கதறி அழுது, ஆண்டவரே இன்னைக்கு என்னை இந்த உலகம் பிச்சைக்கார் என்று உரைக்கிறது, என்னை இந்த உலகம் பப்ளிக் டாய்லெட்டை கழுவுறவன் என்று உரைக்கிறது, என்னை இந்த உலகம் அனாதை என்று உரைக்கிறது. ஆனா எனக்கு ஒரு ஆசை, நான் அனாதை அல்ல ஆண்டவரே. நான் இந்த வேதத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு எல்லா எல்லைகளை கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கிற தேவ ஊழியனாய் மாற வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்தில் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு வைராக்கியமாய் 6 வருடம் ஜெபித்தேன். வனாந்திரத்துக்கு போவ, அழுவேன், புலம்புவேன். என் இருதயத்தில் வருகிற ஒரே ஒரு பாடல், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா,
பரலோகம் திறந்தீரையா. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை ஆண்டவர் ஆராதிக்க தொடங்குவேன். காலேஜ் முடிச்ச, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச, ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட், கை நிறைய சம்பளம், என் குடும்பம் என்னை அங்கீகரித்துக் கொண்டது. ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், 50-60,000 ரூபாய் சம்பாதித்தேன். என் குடும்பம் என்னை ஏற்றுக்கொண்டது. என் குடும்பத்திற்கு சம்பாதித்து தந்து குடும்பத்துடைய தரத்தை உயர்த்து காலகட்டம் என்னை தேடி என் ரட்சகர் தேடி வந்து சொன்னார், உன்னை குடும்பத்திற்காய் வாழுவதற்கு நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீ எனக்கு தேவைய ஊழியத்தை செய்ய. வேலையை தூக்கி எறிந்து நேரா ஒரு அறைக்குள்ள போய் கதை இருக்கிற, ஆண்டவரே நான் பைபிள் காலேஜ் படிக்கல ஆண்டவரே, எனக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை ஆண்டவரே, எப்படி பிரசங்கம் பண்ணணும் எனக்கு தெரியல, எப்படி ஆராதிக்கணும் என்று எனக்கு தெரியல, எப்படி ஊழியம் செய்யணும் என்று எனக்கு தெரியல. இவங்க எனக்கு தெரியும், இந்த பாஸ்டர் எனக்கு தெரியும், இவர்கள் எனக்கு தெரியும், எங்க அம்மா எனக்கு யாரும் இல்லாண்டவரே. ஒண்ணு கேட்கிறேன், என்னை அழைத்தது நீங்க தானே, என்னை தெரிந்து கொண்டது நீங்க தானே, அப்ப நான் யாரு, உமக்காக நான் என்ன செய்யணும் சொல்லும் என்று ஒரு அறையில போய் கதவடைத்து சொல்றேன். நான் உங்களை பார்க்கிற வரைக்கும் எந்த மனிதனையும் பார்க்க மாட்டேன், நான் உங்களை பார்க்கிற வரைக்கும் எந்த சாப்பாடு சாப்பிட மாட்டேன், நான் உங்களை பார்க்கிற வரைக்கும் கதவை திறக்க மாட்டேன், நான் உங்களை பார்க்கிற வரைக்கும் போன் எடுத்து அம்மா நல்லா இருக்கிறீங்களா கேட்க மாட்டேன். நான் பார்த்தா உங்களை தான் பார்க்கணும், கேட்டா உங்க சத்தத்தை தான் கேட்கணும். ஒரு அறையில சாப்பிடாம யாரையும் பார்க்காம பேசாம ஒரு அறையில எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? ஒரு நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். ஏசப்பா வருவாரா, என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா, என்னை ஊழியத்தில் பிரயோஜனப்படுத்த மாட்டாரா? ஒரு நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். இயேசு வரவில்லை. சொல்ற, ஆண்டவரே ஒரு நாள் முழுவதும் என்னை தேடி வரலனா ஒரு நாள் இல்ல, இதே அறையில 3 நாள் இருப்பேன். 3 நாள் அல்லும் பகலும் புசியாமல், எந்த மனிதனை பாராமல், இரவும் பகலும் ஜெபம். இயேசு வருவார் என்று 3ஆம் நாள் காத்திருக்கிறேன். இயேசு வரவில்லை. சொல்றேன், 7 நாள் காத்திருப்பேன். 7 நாள் அல்லும் பகலும் ஜெபம். இயேசு வருவார் என்று காத்திருக்கிறேன். இயேசு வரவில்லை. சொல்றேன், 21 நாள் இருப்பேன். 21 நாள் அல்லும் பகலும் ஜெபம். இயேசு வருவார் என்று காத்திருக்கிறேன். இயேசு வரவில்லை. சொல்றேன், 40 நாள் இருப்பேன், 50 நாள் இருப்பேன், 60 நாள் இருப்பேன், 70 நாள், 80 நாள், 90 நாள், 97 நாள் இரவும் பகலும் எந்த மனிதனை பாராமல், எந்த உணவும் எடுக்காமல் இரவும் பகலும் ஜெபிக்கிறேன். என் நேசர் என்னை தேடி வர மாட்டாரா? என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? இந்த கனமான ஊழியத்தை கரத்தில் தரமாட்டாரா என்கிற 97 நாள் ஜெபம். என் இருதயம் உடைந்தது. எப்படி நாளைக்கு போய் மைக்க பிடிச்சு ஜெபத்தை கேட்கிறவர் எப்படி பிரசங்கிக்க முடியும்? என் வாழ்க்கையில ஜெபத்தை கேட்கவில்லையே என்று 97வது நாள் கண்ணீரோடு அழுது கொண்டிருந்த காலம், ராத்திரி பூட்டப்பட்ட அறையில வெளிச்சமாய் சர்வ வல்லமையுள்ளவர் உலாவ தொடங்கினார். வெளிச்சத்தில் ஒரு சத்தம் வருகிறது, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், நான் உனக்கு தருவேன் என்று. எனக்கு அதிக ஆசை. அப்போஸ்தலர்கள் செய்த அற்புத அடையாளங்கள் எனக்கு வேணும். மரித்த பிரேதம் உயிரோடு எழ வேண்டும். வரங்கள் மேல தீராத ஆசை. வரங்கள் வேணும் என்று சொல்ல போனா பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறவர். என் தொண்டையில அந்த சத்தத்தை தடை செய்து ஆவியானவர் கிட்ட சொல்றார், வரங்களை கேட்காத ஆத்துமாக்களை கேள் என்றார். அன்றைக்குதான் ஆவியானுடைய ஏற்ற துணையில உதவி செய்கிறவர் என்று நன்று புரிந்து கொண்டு இப்ப அந்த வெளிச்சத்தை பார்த்து சொல்ற, ஆண்டவரே நான் ஒரு நாள் மரிப்பது உண்மை, நான் ஒரு நாள் நியாயாதிபதி முன்பதாக நிற்பது உண்மை. அந்த நியாயாதிபதி முன்பதாய் வெறும் கையாய் நான் வரக்கூடாது. நான் சொல்றேன், எனக்கு வல்லமை வேண்டாம், எனக்கு வரங்கள் வேண்டாம், எனக்கு பதவி வேண்டாம், பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம், பணம் வேண்டாம், கார் வேண்டாம், பங்களா வேண்டாம், பெரிய பெரிய போஸ்டர் வேண்டாம், பெரிய பெரிய மைக்கு வேண்டாம், பெரிய பெரிய பலிப்பிடங்கள் வேண்டாம். நான் சொல்றேன், ஆண்டவரே நான் ஒரு நாள் சாவது உண்மை, நான் ஒரு நாள் மரிப்பது உண்மை, நான் ஒரு நாள் உம்முடைய சன்னிதானத்தில் வருவது உண்மை. நான் சொல்றேன், வெறும் கையாய் உங்களிடத்தில் நான் வரக்கூடாது. நான் சாவதற்கு முன்பதாய் எனக்கு தேவை 1 கோடி ஆத்துமாக்கள் தேவை, எனக்கு 1 கோடி ஆத்துமாக்கள் தேவை.
இந்த வார்த்தை சொல்ல சொல்ல அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு கரம் என் தலைமையில நீட்டப்பட்டு பரலோகத்தின் தேவன் என்னை ஆசீர்வதித்து சில வாக்குத்தத்தங்கள் தரிசனங்களை தந்து அன்றைக்கு என்னை ஊழியம் செய்வதற்காக கர்த்தரே பிரதிஷ்டை செய்து அனுப்பினார். இன்றைக்கு வரைக்கும் தேவன் கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். திரும்பி பார்க்கிற நானும் ஒரு துணிக்கை, ஆனால் திருப்தி அடைந்தவர்களுக்கு முன்பதாய் கர்த்தர் ஆச்சரியமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரானாலும் இன்றைக்கு நான் சொல்லுகிற, இன்றைக்கு அர்ப்பணித்து பாருங்கள். இன்னைக்கு உங்களை தேவ சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் துணிக்கை போல் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை பரலோகத்தின் தேவன் கரத்தில் எடுத்து திருப்தி அடைந்தவர்களுக்கு ஆச்சரியமாய் உங்களை தேசத்தில் பிரயோஜனப்படுத்துவாராக.